தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ண திரைப்படம் எது அப்படிங்கிற பட்டியல் இப்போ வெளியாயிருக்கு. அதாவது 1960களிலிருந்து இன்று வரையும் எந்த திரைப்படம் ஒவ்வொரு 10 ஆண்டில் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1960லேருந்து 1970 வரையும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் அப்படிங்கிற திரைப்படம் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 1970லேருந்து 1980 வரையும் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் நடித்த திரிசூலம் அப்படிங்கிற படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 1980லேருந்து 1990 வரையும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராஜாதி ராஜா திரைப்படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 1990லேருந்து 2000 வரையும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா திரைப்படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 2000லேருந்து 2010 வரையும் சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் திரைப்படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 2010லேருந்து 2020 வரையும் பார்த்திங்கன்னா 2.0 திரைப்படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய படம் தான். 2020லேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் கடந்த 50 ஆண்டுகளாக பாக்ஸ் ஆஃபீஸை ரோல் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான்.